இந்த வந்து ஹோண்டா அமேஸோட டெஸ்ட் ட்ரைவ் பற்றி பார்த்துருவோம். ஏன்னா வந்து வண்டி ஃபீச்சர் சொல்லும் போதே வந்து எனக்குமே பிடிச்சது. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் எப்படி இருக்குது சொல்லிட்டு என்னோடய ஃபீட்பேக்கு, ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ஸோ இதோட பிரேக்கிங் அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ எப்போவுமே உங்களுக்கு சேஃப்டி முக்கியம். ஸோ சீட் பெல்ட்ஸ் அவசியமாக போட்டுக்கோங்க. அண்ட் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏர் பேக்கும் டெப்ளை வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ இட்ஸ் டாப் அண்ட் வேரியண்ட்னால புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான். ஸோ சைலண்ட் ஸ்டார்ட் தான். ஸோ இது ஸ்டார்ட் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, சைலண்டான ஸ்டார்ட் தான். ஸோ நம்ம டீயில் போட்டு வி கேன் ட்ரைவுக்கு போயிடலாம். ஸோ பார்க்குற ட்ரைவ் எடுக்கிறப்போ நாலா பக்கமும் உங்கள் மிரர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிருக்கா அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது உங்கள் சேஃப்டியை வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ சேஃப்டியோட நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வண்டி எடுத்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ட்ரைவுக்குள்ளே வந்து சூப்பராக நம்ம போய்க்கலாம். அண்ட் ஹோப் உங்களுக்கு ஆடியோ வந்து கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏன்னா வந்து இந்த சீட் பெல்ட் வந்து மைக்கை மறைச்சிட்ருக்கு. ஸோ ஆடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஆக்சுவலி வண்டி ஓட்டுறது ஒரு 30 to 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன். எனக்கு வந்து இங்கே ரோட் பேட்சாக தான் இருக்குது. பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்து அண்டுலேஷன்ஸ் வந்து உள்ள எனக்கு தெரியலை. ஸோ பிரேக்கிங் பார்த்துருவோம். 30ல் வந்து நான் கிட்ட வந்தால் பிரேக் அடிக்கிறேன். ஸோ எனக்கு பிரேக்கிங் வந்துட்டு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் பவருமே வந்துட்டு ஓகே நல்லா இருக்குது. அந்த ஒரு 2000 RPM வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து பவர் டெலிவரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி. பட் 2000 தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. அண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுத்துருக்கோம். ஸோ அதுமாதிரி நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் வண்டி வந்து உங்களுக்கு ஸ்மூத்தராக போகுது. ஸோ ஒரு 50 ரீச் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே நான் பிரேக்ஸ் அடிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைட் மிரருக்கான ஒரு இது இருக்குது. ஸோ எப்பவுமே வந்துட்டு சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து லெஃப்ட் சைட் டக்குன்னு கவனிக்க மாட்டோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து இன்னுமே வந்து நமக்கு சேஃப்டியாக கொடுக்குது. ஸோ நம்ம இது இந்த ஸ்டாக்லேயே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் போட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ அது நல்ல விஷயம். ஸோ நீங்கள் எப்போயுமே பார்த்து ஓட்டணும் அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் எப்போயுமே அந்த ஆக்டிவில் கூட வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு இது கிடையாது. அண்ட் ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஸோ டிராஃபிக்கான ரோட்டில் தான் நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ டிராஃபிக்கான ரோட்டில் ஆஸ் யூஷுவல் ஆட்டோமேட்டிக் வந்து செம்ம ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. பட் நல்லாவே இருக்குது. ஸோ வந்து ஸ்மூத்தாக போகுது. உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து டக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் நல்லாவே போகுது. ஸோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 40 அண்ட் ஸ்டேரிங்குமே செம்ம லைட்டாக இருக்குது. ஆக்சுவலி செம்ம லைட்டாக இருக்குது. ஸோ ஹை ஸ்பீட்ஸில் வந்து நல்லா உங்களுக்கு மெயின் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திருப்பி லெஃப்ட் எடுக்க போதும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் லேன் வந்துடுது லேன் அசிஸ்ட்டு. அண்ட் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து கார் வந்துட்டு வைப்ரேஷன்ஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. ஆஸ் யூஷுவல் ஜப்பான் இன்ஜின் வைப்ரேஷன் சுத்தமாக கிடையாது. அண்ட் நீங்கள் ப்ரெஷர் ஸ்ட்ரெச் இல்லை. ஸோ டாப் ஸ்பீட் அந்த 0 to 100 வந்து பார்க்க முடியாது. பட் மேபி ஷுவராக நாங்கள் வந்து நீங்கள் கேட்குறீங்க இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகுதுன்ற பட்சத்தில் 0 to 100 இந்த வண்டியை டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துக்கலாம். ஸோ அழகாக வந்து வண்டி வந்து ஒரு விரல்லே நீங்கள் வந்து ஸ்டேரிங் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி ஃபன்னாக இருக்குது ஆக்சுவலி வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம ஸ்போர்ட் மோடு ஃபிட் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ ஸ்போர்ட் மோடு இருக்குது வண்டி. பேலன்ஸ் ஷிஃப்ட் வந்தது. ஸோ அது இன்னுமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 80 க்ரூஸ் 75 to 80 க்ரூஸ் பண்ணுறோம். பிரேக்கிங் நல்லாவே இருக்குது ஆக்சுவலி சொல்லணும்னா. ஸோ பிரேக்கிங் சூப்பராக இருக்குது வண்டியில். அண்ட் ஸோ கட்ஸ் அண்ட் நிக்ஸு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கட் அடித்து ஓட்டுறதை வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து சேஃப்டியாக நம்ம வந்து ஓட்டுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 75. ஸோ வந்து வண்டி வந்து நீங்கள் வந்து எப்படி ஓட்டினாலுமே லைக் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், நான் டெக்னிக்கலாக சொல்ல. டிஃபால்ட்டாக ஒரு கன்சியூமர் நீங்கள் எதுக்காக வாங்குறீங்களோ அதுவே நான் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து வண்டி ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு லேடிஸ்க்கு வாங்குறீங்க, இல்லை நீங்கள் ஜென்ஸாக ஓட்டுறீங்க, ஒரு ஹைவேஸ்க்கும் வேணும் சிட்டிக்கும் வேணுன்ற பட்சத்தில் தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். ஸோ நான் இப்போ டீக்ரிஷ் பண்ணிடுறேன். ஸோ டிரைவ் மோடு
நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு, சிம்பிளாக இருக்குது. இந்த சஸ்பென்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் அதுவுமே அதோட வேலையை நல்லாவே செய்யுது ஆக்சுவலி, சீரியஸாக சொல்ல போனோம்னா. அண்ட் அவ்வளோதாங்க டிரைவர் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் அமேஸ் வாங்கணும், அமேஸ் நான் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டூ காண்டாக்ட் மோனீஸ்வரன். அவர் நம்பர் நாங்கள் கீழே கொடுக்குறோம். ஸோ அவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு அமேஸோட டெஸ்ட் ட்ரைவ், புக்கிங்கு, ஸோ அது ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவர் வந்து இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக சொல்லுவார். ஸோ இன்னுமே சொல்கிறேன், பிகர் தேங்க்ஸ் டு ஒலிம்பியா ஹோண்டா. ஸோ அவங்க தான் அந்த காரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ, பை பை.